வணக்கம். நான் பார்த்தாலும் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு வித்தியாசமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர நான் பார்த்ததே கிடையாது. நான் யார சொல்றீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். திரு த.வே.க தலைவர் விஜய் அவர்கள பத்தி தான் பேசுறேன். அ எதுக்கு எடுத்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி ஆத்திரப்பட்டு தான் பதிவு போட வந்தேன். பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்த கண்டிச்சு மக்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து தான் திடீர்னு ஞானோதயம் வந்து அவங்கள போய் நேரடியா போய் களத்துல போய் ஆய்வு பண்ணியிருக்கிறார். சரி ரைட்டு. அவர் போறாரு, பார்க்குறாரு அத விட்டுருவோம். ஆனா, இயற்கை குடுத்த ஒரு வாய்ப்ப, ஒரு நல்ல வாய்ப்ப அ இப்படி தொலைச்சுட்டு நிக்கிறியே! அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஈரோடு இடைத்தேர்தல். ஒரு அருமையான வாய்ப்பு. இப்ப கட்சி ஆரம்பிச்சாச்சு. அ கட்சி ஆரம்பிச்சு ஒரே ஒரு மாநாடு போட்டாச்சு. மாநாடு போட்டுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி முழிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. 2026ல பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப படம் நடிக்க போயாச்சு. திருப்பி திடீர்னு வந்தாச்சு. பரந்தூர்ல போராட்டத்துக்கு மக்கள்லாம் போராடி கொஞ்ச நாள் ஆகுது. அ இப்ப இவரு போயிட்டு வந்துட்டாரு. போய் தலைய காமிச்சுட்டு வந்தாச்சு. ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு அருமையான வாய்ப்பு. வளர்ந்து வரும் கட்சிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. முதல்லயே சொல்ட்டாங்க. அதிமுக நாங்க நிக்க மாட்டோம்ட்டாங்க. பிஜேபி நாங்களும் நிக்க மாட்டோம்ட்டாங்க. ஆ அப்ப நாம் தமிழர் நாங்க நிக்கிறோம்ட்டாங்க. சரி அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நல்ல தலைவர். ஆ நம்ம கட்சிய வழிநடத்துறோம். டக்குனு இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம லெஜெண்ட் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட படிச்சுக்கிற வேணாமா? அவரோட வாழ்க்கையில படிச்சது தானே. அவர் எப்படி 1972ல கட்சி ஆரம்பிக்கிறாரு. 75ல என்னமோ 75லயோ திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல்ல அதிரி உதிரியா நிக்க வச்சு ஜெயிச்சு காமிச்சாருல்ல. அதுக்கப்புறம் தானே அவர் ஒரு பெரிய மாஸ் அப்படின்றதே உணர்ந்தாங்க. மக்கள் மக்கள் மத்தியில உணர மத்த கட்சிகள் உணர்ந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லையா இந்த வாய்ப்பு? இந்த வாய்ப்ப எப்படி நீங்க மிஸ் பண்ணலாம் மிஸ்டர் விஜய் அவர்களே? அ வொர்க் ஃப்ரம் ஹோம் விஜய். எப்படி நீங்க மிஸ் பண்ண போச்சு? இவங்ககிட்ட சொல்லி சொல்றதுக்கு ஆள் இல்லையா? இது இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்கன்ட்டு. ஒண்ணும் வேணாங்க. நீங்க ஒரு ஆள கை காமிக்கிறீங்க. ஒரு ஆள நிப்பாட்டுறீங்க. அந்த எலக்ஷன நிப்பாட்டி நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. இது வந்து 236 தொகுதிக்குள்ள இதே கிடையாது. ஒரே ஒரு தொகுதி தான். இது வந்து உங்களுடைய முழு ஃபோக்கஸ் அதுல இருக்கலாம். சரி ரைட்டு. அவன் எது ஆளுங்கட்சி அதிரி புதிரி அப்போ படைகள், பணங்கள், பலங்கள் இருக்கட்டும். அது எல்லாமே இருக்கட்டும். நீங்க 234 தொகுதி நீங்க போனாலுமே அதே ஆளுங்கட்சி பணை பணபலங்கள், படைபலங்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஆனா இந்த ஒரு தொகுதின்னு போகும்போது, நீங்க முழு ஃபோக்கஸ் வச்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள நிப்பாட்டி, நீங்க முழுமையா ஒரு 10 நாள் பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல நீங்க ஜெயிக்க கூட வேணாங்க. 2வது இடத்துல வந்திருந்தீங்கனாலே உங்க மாசே வேற மாரில இருந்திருக்கும். ம். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல. கூட்டணிக்கு வரவு யோசிக்கக்கூடிய கட்சிகள் கூட உங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்ப எப்படி நீங்க மிஸ் பண்ணீங்க? எனக்கு புரியவே இல்ல. யாருமே சொல்லி தரலையா? அ அரசியலுக்குள்ள நம்ம வர்றோம். இப்படி வர்றோம். இந்த மாரி அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுது? அடுத்து என்ன நடக்க போகுது? அதுக்கு ஏத்த மாரி நம்ம மாறணும். டக்குனு நம்ம நிக்கணும். இந்த இடத்துல நம்ம நிண்டு, இந்த இடத்துல நம்ம மாஸ காமிச்சிருக்கணும் அப்படின்னு சப்போஸ் நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா, அ ஈரோடு தேர்தல்ல நீங்க ஜெயிச்சிர்றீங்கன்னே வைங்க. அது எவ்வளவு பெரிய மாஸா இருக்கும்? இடைத்தேர்தல்ல ஜெயிச்சா. எப்படி இப்படி ஒரு வாய்ப்ப விட்டுட்டீங்க நீங்க? அ இதுல உங்க பின்னாடி இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இவ்வளவு கூட்டத்த காட்டுறீங்க. இவ்வளவு கூட்டம் இருக்குன்றீங்க. மாசம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க. நீங்க நம்புறீங்களா? இல்லன்னா, இல்ல உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லையா? அ இப்ப நாம் தமிழர் நிக்குது. நாம் தமிழர் நிக்குது. இப்ப திமுகவ பிடிக்காத மக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, யாருக்குமே எங்களுக்கு நான் ஆதரவு இல்ல அப்படின்னு. அப்ப இந்த தேர்தல்ல நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கங்க. அப்படின்னு உங்க தொண்டர்கள் நீங்களே சொல்ற மாரி ஆயிடுது இல்லையா? ஒரு தவறான முன்னுதாரணம் இது. நாங்க யாருக்குமே ஆதரவு இல்ல அப்படின்னு நீங்க வளட்டு விட்டீங்க அப்படின்னா, அப்ப உங்க தொண்டர்கள் வந்து யார் யாருக்கு போடணுமோ போட்டுக்குருவாங்க. அப்ப அடுத்த எலக்ஷன்ல நீங்க நிக்கும்போது உங்களுக்கு போடணும். இது ஒரு தவறான ஒரு கட்சி முன்னுதாரணமா போயிரும். இது வந்து அதிமுக சொல்றது அது வேற. ஏன்னா அவங்கலாம் வந்து அ ரெட்டையிலனா ரெட்டையில. அதுக்கு தகுந்து மாத்தி போட மாட்டாங்க. போடக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க இந்த இடத்துல என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்றது அப்புறம். நீங்க என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்ப சீமான் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காருன்னா, அருமையான நிலைப்பாடு. அவரு டக்குனு போட்டு நின்னுட்டாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க? திமுகவுக்கு ஓட்டு போட முடியாதவங்க, ஓட்டு போட பிடிக்காதவங்க, சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னா, அவர வந்து அ அவர் சும்மாவே பேசுவாரு. சீமான். இப்ப இன்னும் அதிரி புதிரியா பேசுவாரு. இல்ல சீமான பி டீம், பாஜகவின் பி டீம்னு சொன்னாங்க. உங்களையுமே பாஜகவின் பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நானுமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது, நீங்க நிக்காத ஒதுங்குறத பார்த்தா, நீங்க திமுகவின் பி டீமா இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கிகள நீங்க பிரிக்கிறதுக்கான ஒரு ஆளா தான் நீங்க இருப்பீங்க போல தெரியுது. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. பொது தேர்தல் வந்து அந்த மாரி தான் ஆகப்போகுது. நீங்க ஒரு தனியா. இந்த எலக்ஷன்ல அருமையான வாய்ப்பு இல்லையாயா? இந்த எலக்ஷன்ல நீங்க நின்று உங்க பலத்த காமிச்சிருந்தீங்கன்னா, அடுத்த கூட்டணி கட்சிகள் எவ்வளவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமே. இப்ப அது சப்போஸ் நீங்க இப்ப இப்ப இதுல இந்த தொகுதியில ஜெயிச்சிருந்தீங்கன்னு வைங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணி, மாணவர்கள்லாம் ஒரு ஆர்வமா ஓட்டு போட்டு பொதுமக்கள், தாய் குலங்கள்லாம் உங்க மேல நல்லா சப்போர்ட் இருக்கு. டக்குனு ஓட்டு போட்டு உங்க கேண்டிடேட் ஜெயிச்சிருந்தால், அதிமுக இறங்கி வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? ம்.
அருமையான வாய்ப்ப விட்டுப்புட்டு, இப்ப போய் பரந்தூர்ல போய் பிரச்சாரம் பரந்தூர்ல போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போங்க. நீங்கலாம் என்னத்த சொல்றதுங்க? நெனச்சா வெளிய வரேன், நெனச்சா வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறேன்ற மாரிலாம் அரசியல் பண்ணா இன்னைக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு என்ன நெனைக்கிறீங்க? சினிமா மாரி மீடியாலாம் வந்துருச்சு. நம்ம ஒரு சேனல்ல பேசணும் அப்டின்னா, அது எல்லா உலகத்துக்கு பூரா டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ எல்லா மக்களும் பார்ப்பாங்க அப்டின்னு. அது வேறங்க. அதெல்லாம் அ ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த மாஸ் வேற, அ கலைஞர் அவர்களுக்கு இருந்த மாஸ் வேற, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த மாஸ் வேறயோ வேற. அவங்கெல்லாம் வேற. அப்படி இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே களத்துல இறங்கி வேலை பார்த்தாரு அப்டின்னா, அப்படி பறப்பாரு. ஜெயலலிதா அம்மா ஒரு 6 மாசம் உடனோட போய் ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருக்கும். திரும்பி வந்தாங்க அப்டின்னா, கட்சிய பம்பரமா விட்டு ஆட்டி அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க அப்டின்னா, ஓட்ட பூரா அள்ளிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மாசு. கலைஞர் அப்படித்தான். ஒரு மீட்டிங் போட்டாரு அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட ஓட்டு விழுகும். கட்சி ஓட்டு எங்கேயும் மாறாது. உங்களுக்கு கட்சின்னு ஒண்ணு இருக்கு. பட் கட்சி ஓட்டு எவ்வளவு இருக்கு? அப்படின்றத தெரிஞ்சதுக்கான ஒரு அருமையான வாய்ப்ப இப்டி மிஸ் பண்ணிட்டீங்களே. அ உங்கள என்னத்த சொல்றது போங்க. ஐயோ! ஐயோ! இன்னும் என்னென்ன கூத்துலாம் பார்க்க வேண்டியிருக்குதோ. ஒரு சரியான இடத்துல சரியான முடிவெடுக்காத ஒரு அதாவது சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்காத ஒரு தவறு ஒரு மிகப்பெரிய தவறாயிரும். அந்த மாரி ஒரு தலைவரா நீங்க ஆக போறீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பார்க்கலாம். இந்த எலக்ஷன் முடியட்டும். ஈரோடு எலக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அது முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். பாருங்க.